அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வேலு அகாடமி யூடியூப் சேனலில் குரூப் 4க்கான ஃப்ரீ கிளாஸஸ் தாங்க போயிட்டுருக்கு. நீங்கள் யாராவது குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தமிழுக்கான நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிகேயில் எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, யூனிட் 9 இதற்கான கொஷின் பேங்க் அப்படின்றதுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொழிக்கலப்பு அல்லது பிற மொழி சொற்கள் தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போது இந்த மொழிக்கலப்பு என்ற தலைப்பை நம்ம முழுமையாக முடிக்கும் பொழுது நடந்து முடிஞ்ச குரூப் 2ல் கேட்கப்பட்ட 3 கேள்வியும் அதற்கான விடை என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கிரேக்கம், மராத்தியம், அதுக்கப்புறம் தெலுங்கு அந்த மாதிரி நிறைய சொற்கள் பார்த்தோம். அப்புறம் தென்கிழக்கு நாட்டு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில சொற்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேலை நாட்டு சொற்கள் அப்படின்னு 4 மொழி சொற்களை பார்த்தோம். கிரேக்கம் பார்த்தோம், ஹீப்ரு பார்த்தோம், அரபு மொழி பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்சி மொழி பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துருக்கி மொழி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் ஒரு நோட்டு, பெண்ணை எடுத்துக்கிட்டு சொல்கிறத எடுத்துக்காட்டை மட்டும் எழுதி வச்சு படிங்க. துருக்கி மொழியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் இருக்குது. துருக்கி மொழியில் துப்பாக்கி போன்ற சொற்கள் தமிழில் வந்து சேர்ந்தன. துப்பாக்கி என்ற சொல்லு மட்டும்தான் துருக்கி மொழியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி அடுத்த மொழி சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போர்ச்சுகீசியம் பற்றி தாங்க கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த பேராகிராஃபை ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். மேலை நாட்டார் 15ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்தியாவிற்கு வர தொடங்கினர். மேலை நாட்டாளர்கள்லாம் எப்போ இந்தியாவிற்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்தியாவிற்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, முதலில் இந்தியாவிற்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். முதலாக இந்தியாவுக்கு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். ஓகேங்களா? அடுத்தது, அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் பரங்கி என்ற முன்னொட்டுடன் சுட்டப்படுவதை இன்றும் காணலாம். முன்னொட்டுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அதை தான் முன்னொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ்னு இருக்கும் இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. பரங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சேர்க்குற மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கெல்லாம் என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காய், அடுத்து பரங்கி சக்கை, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊர் பேரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரங்கி மலை, அடுத்து பரங்கிப்பேட்டை. இது மாதிரி பரங்கி அப்படின்ற முன்னொட்டை வைத்து சொற்கள்லாம் இடம்பெற்றிருக்கு, அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது, பரங்கி என்ற சொல்லு எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் என்ற சொல்லிலிருந்து தான் பரங்கி என்ற சொல் வந்தது. பரங்கி என்ற சொல் எதிலிருந்து வருது? ஃப்ராங்க் அப்படின்ற சொல்லிலிருந்து வந்திருக்கு. அடுத்து, போர்ச்சுகீஸுக்கான எடுத்துக்காட்டெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமாங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம இப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேர்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. வாங்க, கடுதாசி. பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, நீ வெளியூருக்கு போனோடனே எனக்கு எப்படி இருக்குன்றத கடுதாசி போடு. ஏன்னா அப்போல்லாம் ஃபோன் இருக்காதுல்ல எல்லார் கையிலையும். அது மாதிரி தான் கடுதாசி என்பது போர்ச்சுகீசிய சொல். அடுத்து, பேனா. இப்பயுமே நம்ம கடைக்கு போனோன்னா என்ன பண்ணுறோம்? பேனா கொடுங்க அப்படின்னு தானே கேட்குறோம். அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாத்து. அடுத்து, சா அப்படின்னா என்னென்னா தேநீர்னு அர்த்தமா. இவ்வளோ நாளாக எல்லோரும் நம்ம தேநீர்னால் தமிழ்னு நினச்சிட்ருக்கோம்ல, அது வந்து என்னது? போர்ச்சுகீசிய சொல்லலாம். என்னது? தேநீர், சா. ஓகேங்களா? அடுத்து, இளஞ்சி. இதுதாங்க முக்கியமான கொஷின். ஏன்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச குரூப் 2ல் கேட்ட ஒரு கொஷின். என்னென்னா இளஞ்சினா என்ன அப்படின்றத நீங்கள் முன்னாடியே 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. இளஞ்சி என்றால் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து, திராவி. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அலமாரி. அடுத்து, மேஜை. அடுத்த வார்த்தை சாவி. மோஸ்ட்லி இப்போ நம்ம ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் வருதுங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்து, ஆயா. அடுத்து, அன்னாசி. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோப்பை. அடுத்து,
பீப்பாய். அடுத்த வார்த்தை வராந்தா. அடுத்த வார்த்தை என்னதுங்க? வராந்தா. அடுத்து கிராதி. அடுத்து கொறடா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலம். அடுத்து சன்னல். அடுத்த வார்த்தை என்னது? வீடெல்லாம் கட்டும்போது வைக்கிறோம் பார்த்தீங்களா, என்னது? சன்னல். அடுத்து மேஸ்திரி. அடுத்த வார்த்தை தோசை. தோசைன்ற வார்த்தையே யூஸ் பண்ணாமல் ஒரு நாளே இருக்காது, அப்படி தானே? இப்போ நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தோசைனா என்ன சொல்லு? போர்ச்சுகீசிய சொல். அடுத்து பிஸ்கோத்து. அடுத்து என்னது? பிஸ்கோத்து. அடுத்து புனல். அடுத்த வார்த்தை என்னது? புனல். அடுத்து பொத்தான். பொத்தான்னா என்னங்க? சுவிட்சு இருக்குல்ல, சுவிட்சு போடுறோம்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொத்தான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தம்பாக்கு. தம்பாக்கு அப்படின்னா என்னென்னா தாமிரமும் துத்தநாகமும் கலந்த ஒன்றாம். தம்பாக்கு அப்படின்னா என்னது? தாமிரமும் துத்தநாகமும் கலந்த ஒன்று. இதெல்லாம் என்ன மொழி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய சொல்லுக்கான எடுத்துக்காட்டுகள். இதெல்லாம் மறக்காமல் நோட்டில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.